அந்த கோபத்தை ஆற்றணும்னு சொன்னால் அதே தன்மை கொண்ட நபர் தான் தேவை. ஒரு மிகுந்த பலமிக்க ஒரு மனிதன், மிகுந்த சரீர பலத்தையும் படை பலத்தையும் கொண்ட ஒரு ராஜாவை எதிர்க்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காரன் போய் நிற்க முடியுமா? ஒரு பலவீனமான மனுஷன் போய் அந்த பலமுள்ளவனை எதிர்க்க முடியுமா? அவனோட சண்டை போட்டு அவனை மேற்கொள்ள முடியுமா? அப்போ கடவுளுடைய இவ்வளவு பெரிய நித்தியமுள்ள கோபத்தை தீர்க்கிறதுக்கு இன்னொரு நித்தியமுள்ள கடவுள் தேவை. இந்த கடவுளுடைய உணர்வுகளை எண்ணங்களை சந்திப்பதற்கு இன்னொரு கடவுள் தேவை. அதனால தான் அவர் குமாரன் அனுப்பினார். உங்களுடைய பாவம் கடவுளால் நித்தியமாக மன்னிக்கப்படுவதற்கு நித்திய தேவ குமாரன் பாடுகளை அனுப்ப வேண்டிய கட்டாயம் இருந்தார். திரித்துவம் ஒருங்குண்டது, திரித்துவம் அசைக்கப்பட்டது. உங்களுக்காக குமாரனாய கிறிஸ்து அவர் பாடுகளை சுமந்து அது பிதாவினுடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் உள்ளாகி அவர் தனது ஜீவனை